நவம்பர் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நன்மையின் கரங்கள் ஒரு அழகான ஒரு துவக்கத்தை இந்த நாளிலே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. பேரன்பானவர்களே, மிகுந்த உற்சாகத்தோடு இந்த நாளை துவக்குங்கள். நல்ல ஒரு ஃபுல் எனர்ஜியோட துவக்குங்க. நல்ல டாடிய பிரைஸ் பண்ணி துவக்குங்க. காலையில நீங்கள் எழுந்த நேரம் முதற்கொண்டு ஒரு சலிப்போடு அப்படிலாம் நீங்க ஒரு மாரியெல்லாம் யோசிக்கவே வேணாம். இன்னைக்கு என்ன குறை? இந்த நாளுக்கு என்ன குறை? எனக்கு என்ன குறை? என் வாழ்க்கைக்கு என்ன குறை? ஆண்டவர் என்ன அற்புதமா வச்சிருக்கிறார் என்ற அறிக்கையோடு, ஆண்டவருடைய கிருபை என் மேல் இருக்கிறது என்றதான உத்வேகத்தோடு தேவாதி தேவனை புகழ்ந்து போற்றி ஸ்தோத்தரித்து இந்த நாளை துவக்குங்கள். பேரன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய இறைவாக்கு இவ்வண்ணமாய் சொல்லுகின்றது. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நன்றி செலுத்துங்கள். நன்றி அப்பா, இன்னைக்கு இந்த நாளை பார்க்க செஞ்சீங்களே, நன்றி அப்பா. இந்த நாளை காண்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தீங்களே, நன்றி அப்பா. ரொம்ப பெருசெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த காலை, இந்த விடியலே, இந்த விழிப்பே, இந்த நல்நாளில் நீங்கள் ஜீவனோடு பிழைத்திருந்து நீங்கள் சுவாசிப்பதே பெரும் பாக்கியம். அநேகருக்கு அபூர்வமாய் கிடைப்பது நமக்கு அனுதினமும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நம்புங்கள். அநேகர் தங்கள் சொந்த வாழ்வில் அபூர்வமாய் பெறுவதை, அபூர்வமாய் கிடைப்பதை, அபூர்வமாய் அவர்களுக்கு நடப்பது அனுதின வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப பெஸ்டா கிடைச்சிட்டு இருக்குங்க. அது நினைச்சு அப்பாவை நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு ஐயா இப்படிதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. யூரோப் கண்ட்ரியில் இருக்காங்க பாருங்க அந்த ஐயா. அவங்க சொன்னாங்க, தம்பி, நான் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே நான் முதல்ல டோர் ஓப்பன் பண்ணி வெளியே பார்ப்பேன், இன்னைக்கு சன்லைட் வந்திருக்கா அப்படின்னு நான் பார்ப்பேன். சன்லைட் வந்துட்டுன்னா அவர் சொல்றாரு பாருங்க, அவ்வளோ சந்தோஷம். அந்த நாள் எங்களுக்கு, எனக்கு மட்டுமல்ல, அவர் சொன்னார், எங்கள் தேசத்துக்கே குளோரியஸ் டே, மகிமையான நாள் சன் வந்தா. ஆனா அவர் சொல்றாரு, அநேக நாட்கள் காலை எழும்பும் பொழுது சன் ரைஸ் ஆகிறத, உதயமாகிறத எங்களால பார்க்கவே முடியல. பாருங்கள், அநேகருக்கு அபூர்வமாய் கிடைப்பது உங்களுக்கு அனுதினமும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு அன்பான ஐயா ஒரு முறை என்னோட பேசி கொண்டிருக்கும் பொழுது போன்ல அவருக்காக ஜெபம் பண்ணும்போது அவர் சொன்னார், தம்பி, ரொம்ப நாளா என் வாழ்க்கையில அது இருந்தாதான் சந்தோஷம், இது இருந்தாதான் சந்தோஷம், இது கிடைச்சாதான் சந்தோஷம், அது கிடைச்சாதான் சந்தோஷம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு தினமும் காலையில எழும்பி என் காலை கடனை முடித்தாலே, நல்ல நார்மலா நான் மோஷன் போனாலே அன்னைக்கு எனக்கு பெரிய சந்தோஷம் தம்பி. ஏன்னா அதுல எனக்கு பெரிய சிக்கல் இருக்கு, ரொம்ப போராட்டம் எனக்கு இருக்கு, அது நினைச்சாலே எனக்கு பெரிய வேதனையா இருக்குன்னு சொன்னாரு. பாருங்களேன், ரொம்ப கஷ்டமா இருந்தது. அநேகர் அப்படிப்பட்ட சிக்கல்ல இருக்காங்கன்றத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சிக்கலில் இல்லாதபடிக்கு ஆண்டவர் உங்களை ஹெல்த்தியா வச்சிருக்கிறாரு. ஏன்னா முறுமுறுப்போடு சஞ்சலிப்போடு நாட்களை துவக்க வேணும். சந்தோஷமா, ஆனந்தமா, ஆசீர்வாதமா துவக்கங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஒரு முறை பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, எங்க வீட்டுல, எங்க ஸ்ட்ரீட்ல தினமும் தண்ணி லாரி காலையில வரும், காத்துக்கிட்டே இருப்பாங்களாம். தண்ணி லாரி அன்னைக்கு எங்க டேங்க் ஃபுல்லா தண்ணியை நிரப்பி அந்த தண்ணியை நாங்க எடுத்துக்கிட்டு தான் எங்க அனுதின கடமைகளை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு, உபயோகப்படுத்துவதற்கு அந்த தண்ணி தான் எங்களுக்கு போதுமானது. அந்த தண்ணி கிடைச்சிட்டா அந்த நாள் எங்களுக்கு பெரிய சந்தோஷம், பெரிய ஆனந்தம். ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணும் போது அவர் இப்படி சொன்னாரு, தினமும் காலையில அவர் எழும்பும் போதே ஒரு வலியோட தான் எழும்புவாராம். அவருடைய காலில் நரம்புகள் எல்லாம் புடைத்து அப்படியே வலி, அப்படி காலிலெல்லாம் அப்படி ஒரு வலி இருக்கும் அவருக்கு. அதனால ஒவ்வொரு நாள் ராத்திரி படுக்கும் பொழுதே அவர் எப்படிப்பட்ட மனநிலையோடு படுப்பாரா, நாளைக்கு காலையில எப்படியாச்சும் எனக்கு வலி வேதனை இல்லாம நான் ரொம்ப ஹாப்பியா நான் எழும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஒவ்வொரு ராத்திரி நேரத்திலையும் படுக்கைக்கு முன்னாடி போவாராம். ஆனா பாருங்க, எல்லா நாளும் அவர் ஆரோக்கியத்தோடு எழும்புறது இல்லையா. சில நாட்கள்ல கால் நரம்புகள் புடைத்து நரம்பு வலிகள் அவர் கால் அவ்வளவு வேதனை இருக்குமா. அப்படி ஒரு நாள் வலி வேதனை இல்லாமல் அவர் எழும்பி விட்டால் அந்த நாள் அவருக்கு பொன்னாள் என்று சொல்லுவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகர் இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போலாம். அநேகருடைய வாழ்வில் அபூர்வமாய் நடப்பது, அபூர்வமாய் கிடைப்பது, அவர்கள் அபூர்வமாய் அனுபவிப்பது நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நமக்கு கிடைச்சிட்டே இருக்குங்க. அனுதினமும் நம்ம பெற்று அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோங்க. ஆகவே இந்த நாள் பொன்னாள், இந்த திங்கட்கிழமை
உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே உத்வேகத்தோடு, உற்சாகத்தோடு, மிகுந்த சந்தோஷத்தோடு நல்ல ஆண்டவரை பிரைஸ் பண்ணி வேலைக்கு போறீங்களா? கடமைகளை நிறைவேற்ற போறீங்களா? படிப்பதற்காக போறீங்களா? ஊழியத்திற்காக போறீங்களா? இந்த திங்கட்கிழமை காலையில உங்களை கடமை நிறைவேற்ற போறீங்களா? முறுமுறுப்போடு போகாதீங்க, பயத்தோட போகாதீங்க, சஞ்சலத்தோட போகாதீங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்ற பதற்றத்தோட போகாதீங்க. அப்பா என் கூடவே இருக்கிறார். இந்த காலையில நான் அனுபவிக்க வேண்டிய நன்மைகள் எனக்கு சம்பூர்ணமா தந்திருக்கிறாரு என்ற சந்தோஷத்தோடு, உத்வேகத்தோடு, உற்சாகத்தோடு, ஒரு புதிய எனர்ஜியோடு முன்னோக்கி செல்லுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த நாள் உங்களுடைய நாள். இந்த நாளில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். இந்த நாளில் நீங்கள் பெரிய ஆசீர்வாதங்களை எடுப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களை பிளஸ் பண்றேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னைக்கு திங்கட்கிழமை சாயந்தரம் நம்ம சர்ச்சில் அந்நிய பாஷை பெருவிழா சாயந்தரம் 6:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் நடைபெறவிருக்கின்றது. ஆலயத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் நீங்க உற்சாகமா சந்தோஷமா என்னைக்கு சாயந்தரம் நடைபெறக்கூடிய அந்நிய பாஷை பெருவிழாவில் தடையில்லாம பங்கு கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விசேஷமா பிளஸ் பண்ண போறாரு. விசேஷமாக உங்களை ஆஸ்வதிக்க போறாரு. கர்த்தருடைய வல்லமையும் புது பலத்தையும் பெற்றுக்கொள்ள, உங்கள் வல்லமையை புதுப்பித்துக் கொள்ள, சிறியோர் துவங்கி பெரியோர் வரைக்கும் சந்தோஷமா தவறாம மறவாம இன்னைக்கு சாயந்தரம் நடக்கக்கூடிய கூடிவரவில் பங்கு கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். விசேஷமாக இந்த நாளிலே பிறந்த நாள் காணக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் எல் ஆமோஸ், சகோதரி எம் நிஷா, சிஸ்டர் எஸ் திவ்யா, அன்பு பிள்ளைகள் கே சஞ்சய் மற்றும் சித்தார்த் மற்றும் எப்சிபா ஆர்த்தி, அது போலவே இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய தேவ பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். இந்த திங்கட்கிழமை நவம்பர் மாதம் 17ஆம் தேதி இந்த காலையில உம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய வார்த்தைக்குள்ளாக இருக்கக்கூடிய வல்லமையின் ஆசீர்வாதம் இறங்குவதாக தேவனே. பல வகையான சஞ்சலிப்புகள், சோர்வுகள், மனத்தவிப்புகள் உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் இருக்குமே, ஆனால் எல்லாவற்றையும் களைந்து விட்டு கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வார்த்தையை நம்பி ஸ்தோத்தரித்து உற்சாகத்தோடு, புது உத்வேகத்தோடு, ஃப்ரெஷ்ஷான ஒரு எனர்ஜியோடு இன்றைக்கு அன்பான பிள்ளைகள் தங்களுடைய காரிய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய பலத்தையும் சத்துவத்தையும் ஞானத்தையும் விவேகத்தையும் படைத்த தேவன் சம்பூர்ணமான வகையிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் உடைய ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க செய்தருள்வீராக ராஜா. கர்த்தருடைய அன்பின் வல்லமை உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அநேகருக்கு அபூர்வமாய் கிடைப்பது, அநேகருக்கு அபூர்வமாய் நடப்பது, அநேகர் அபூர்வமாய் அனுபவிப்பது உம்முடைய பிள்ளைகளுடைய அனுதின வாழ்வில் ஒவ்வொரு நாளும் தந்து ஆசீர்வதிக்கிறீரே, அதை எண்ணினவர்களாக, அதை உணர்ந்தவர்களாக, அதற்காக நன்றி செலுத்தி உயர்த்தக்கூடியவர்களாக, உயர்ந்த ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கக்கூடிய பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி மனதார இந்த காலையிலே உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் தேவனே. விசேஷமாக இன்றைய நாளிலே பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகளை காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் தேவனே. ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டை, இந்த புதிய வருஷத்தை அனைத்து ரகமான ஆசீர்வாதங்களால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் பேரன்பான பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு இன்றைக்கு புதிய ஆசீர்வாதத்தின் நன்மைகளை உடைய பிள்ளைகள் வாழ்வில் வர்ஷிக்க பண்ண வேண்டும் என பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நல்ல சிநேக பிரிய நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அனுதினமும் நீங்கள் கேட்கக்கூடிய இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பயனையும் பிரயோஜனத்தையும் கொடுக்குமே, ஆனால் நீங்கள் பெற்ற இன்பத்தையும் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் அன்பர்கள், நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த லிங்கை நீங்கள் அறிந்த அனைவருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கிருபை உங்களோடு இருக்கும். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.